திரு கோமநாயகம் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. கற்குடி பஞ்சாயத்து தலைவர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. திரு வாசுதேவன் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. ரோட்டி கிளப் கவர்னர் திரு பால்ராஜ் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. மாப்பிள்ளை அரங்கநாதன் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. நம் பள்ளியின் பேரண்ட்ஸ் அசோசியேஷன் தலைவராக இருந்த திரு ஐயப்பன் அவர்கள் எம்எல்ஏ அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். திரு தலைவர் அவர்களுக்கு ஐயப்பன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். ஃப்ரெண்ட் பால்ராஜ் அவர்களுக்கு ஐயப்பன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். திரு வாசுதேவன் அவர்களுக்கு நம் ஐயப்பன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். கோமநாயகம் அவர்களுக்கு ஐயப்பன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். நம்ம பள்ளியின் முன்னாள் பெற்றோர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய மாணவ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியில் 23வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கும் நமது கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் வீட்டுக்கு செல்ல பேர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு எப்போதும் செல்ல பிள்ளையாக வழங்கக்கூடிய சகோதரர் குட்டியப்பா அவர்களுக்கும் அவர்களை வருக என வரவேற்கிறேன். என்னுடைய வகுப்பு தோழர் திரு பால்ராஜ் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அத்தோடு நம்ம கற்குடியுடைய பஞ்சாயத்து தலைவர் சகோதரர்களையும் வரவேற்கிறேன். ரொம்ப நாளாகவே ஒவ்வொரு ஆண்டுகளாக நான் வந்துக்கிட்டு இருப்பேன். வரும்போது அண்ணாச்சி கோமநாயகம் அண்ணாச்சி நான் எப்போதுமே பார்ப்பேன். அவர்களையும் இந்த தருணத்திலாம் அவர்களோடு அமர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்தில் முதல்ல தொடங்கின ஆண்டில் 23 வருஷம் ஆச்சு. முதல்ல தொடங்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் 2 பையங்க படித்தாங்க. ஒரு பையன் இன்ஜினியராக இருக்கிறான், இன்னொரு பையன் ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுறான். அதே போல் 2 பெண்கள் படித்தாங்க. ஒரு பொண்ணு டாக்டராகவும் இன்னொரு பொண்ணு இன்ஜினியரும் பணியாற்றிக்கிட்டு இருக்கு. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெருமை யாருக்கு சேரும்னா இதே நம்ம பள்ளிக்கூடத்தான் சேரும். அதில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கலக்கிறதுக்கு வாய்ப்பளித்த நாதன் சார் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் பிரேமா சகோதரி அவர்களுக்கும் மகிழ்ச்சியுடைய என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. சுபாசிரியை மேடைக்கு அழைக்கிறோம். நான் பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்து ஃபஸ்ட் ரேங்க், ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து இப்போது MBBS 4th இயர் படிக்கிறாங்க. அவங்கள நம் பள்ளியின் சார்பாக ஒரு பரிசை வழங்குகிறோம்.